உனக்கு மனசுக்கு வெளிச்சம் வர மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். ஒரு பெண் தானே அவ. எத்தனை ஆயிரம் வருஷமா இந்த குற்றச்சாட்டு அவ மேல சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. கோட்டை தாண்டா, கோட்டை தாண்டா, கோட்டை தாண்டா. அவ செஞ்ச தப்பு கோட்டை தாண்டதா? ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் ஒண்ணு வந்திருக்கு. ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அவ கோட்டை தாண்டன உடனே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அவ வாழ்க்கையே நாசமா போச்சு. கடைசி வரைக்கும் அவன் தன் கணவனோட சேரவே இல்லை. மண் பிளந்து உள்ள போய் செத்து போனான். அவ செஞ்ச பெரிய தப்பு அது. என் குழந்தைகளை நான் ஒன்று சொல்லுகிறேன். 16, 17 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், 15, 14 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இப்பொழுதே உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. ஒரு சிறிய தவறு, அதை நீங்கள் உணரவில்லை என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடும் என்பதற்காகத்தான் அந்த தாயின் கதையை சொல்லுகிறேன். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவுதான் வாழ்க்கை. அவ செஞ்ச பெரிய தப்பு கோட்டை தாண்டது நீங்கல்ல. உண்மையா அவ செஞ்ச பெரிய தப்பு என்ன? உன் கண்ணில் உள்ள ஒரு மெஷின் இருக்குப்பா. உனக்கு இந்த கையில இந்த போன் வச்சிருக்கிற பிள்ளைங்களால அந்த மெஷினை பயன்படுத்தவே முடியல. கேமரான்னு பேர் இதுக்கு உள்ள இருக்கு. அது ஆனே ஆகிறது இல்லை. சுயமா எதையும் யோசிக்கிறது இல்லை. இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலேஜ். ஐன்ஸ்டீன். இமேஜின் பண்ணு. ஒரு காட்சிப்படுத்து. ஒரு பொன்மாலை பொழுது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம் உட்கார்ந்துருக்காங்க. வெரி கரிஸ்மேட்டிக் கப்பல். பியூட்டிஃபுல்லா இருக்காங்க ரெண்டு பேரும். 10 அடிக்கு பின்னால லக்ஷ்மணன் நிக்கிறான். இதுதான் காட்சி. வந்துருச்சா? காட்சி வந்துருச்சா? ஆர் யூ வித் மீ? திடீர்னு ஒரு மான் வருது முன்னால. அழகா இருக்கு அந்த மான். கோல்டா இருக்கு. கொம்பெல்லாம் வைடூரியமா இருக்கு. அதை பார்த்த உடனே ஆசைப்பட்டா சீத்தை. ஹை, கோல்டன் டீர் பார்த்து ஆசைப்பட. உடனே ராம, மிஸ்டர் ராம், ஐ வாண்ட் தி டீர் அப்படின்ட்டான். அவர் இருக்கிறாரு பக்கத்துல. அவரு என்ன செய்யறது? அழகான மனைவி கேட்கிறா. உடனே எந்திரிச்சா. உடனே லக்ஷ்மணன் வந்தான். குழந்தைகளை, நான் சொல்லுவது ராமாயணத்தில் நடந்தது. உன் வாழ்க்கையிலும் நடக்கலாம். இது இப்படியே நடக்காது, வேற விதமா நடக்கும். எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறதுங்கிறதுனால சொல்றேன். எவ்ரிதிங் இஸ் அப்ளைடு தானே குழந்தைகளை. மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறோமா, பிசிக்ஸ் படிக்கிறோம், எவ்ரிதிங் இஸ் அப்ளைட். கெமிஸ்ட்ரி படிக்கிறோமா, அப்ளை பண்ண தெரியலனா நீ கெமிஸ்ட்ரி படிச்சு பிரயோஜனம் இல்லை. பிசிக்ஸ் படிச்சு பிரயோஜனம் இல்லை. ஓடுற பஸ்ல இருந்து இறங்கணும்னா பஸ் ஓடுற மாதிரியே தான் ஓடணும். பின்னால நின்னு போனா கீழே விழுந்துருவேன்னு தெரியலனா நீ பிசிக்ஸ் படிச்சு அர்த்தமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் லைஃப். லக்ஷ்மணன் ஓடி வந்து சொன்னா, அண்ணி அது பொய்மான். அவ செஞ்ச ஃபர்ஸ்ட் தப்பு. மானுக்கு முதல்ல தங்க நிறம் இருக்கும், வைடூரியம் எல்லாம் அதுக்கு இருக்கும்னு நம்பினது. செகண்ட், அது பொய்மான்னு சொன்னதுக்கு அப்புறமா, ஹை இது பொய்மானா, முன்னாலேயே இருக்குது பொய்மானா, சொல்ற பேச்சு கேட்காதது. 2வது தப்பு. நல்லா தெரிஞ்சுக்க குழந்தைகளை, நாம இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த இறைவனின் குரல் ஏதோ ஒரு வழியில நமக்கு சேரும். எனக்கு தெரியல, இறைவன் ஒருவேளை உங்களை நேசித்திருக்கலாம். அதனால் என்னை 12 மணி நேரம் நான் டிராவல் பண்ணிட்டு வரேன் உங்ககிட்ட இதை சொல்றேன். இறைவன் அருள் அப்படித்தான் கிடைக்கும். மெசேஜ் ஒன்று வரும். ஏ பியூட்டிஃபுல், ஐ saw you in the bus stand. நீ ரொம்ப அழகா இருக்க. நேற்று நான் இரவெல்லாம் நான் தூங்கல. அப்படி ஒரு மெசேஜ் வரும். நீ அதை உன் ஃப்ரெண்டுக்கு காட்டுவ. பாரு, ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அவ ஃப்ரெண்டு சொல்வா, ஏய் அது வேணாண்டி, டிலீட் பண்ணு, பதில் சொல்லாத, டிலீட். இது இறைவன் குரல். இது தேவதையின் குரல். இது இறைவன் உன்னை நேசிக்கிறான் என்பதற்காக உன்னுடைய பக்கத்துல ஒரு குழந்தை உன்னுடைய ஃப்ரெண்ட் உன்கிட்ட சொல்றா, ஏய் டிலீட் பண்ணிடி. போ சாத்தான். இறைவன் உன்னை குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு குழந்தைகளே, இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். யார் எது சொன்னாலும் விளங்காது. நான் சொல்வதுதான் சரி என்று சொல்வாய். இறைவன் உன்னை நேசிக்க வேண்டும் என்றால் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒலிகளை, உன் ஆசிரியர்கள், எனக்கு ஆகாத டீச்சர் தாங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர், ஆகாத டீச்சர் தான். நான் பேசும்போது இந்த என்ன கையை காட்டி சொல்லிட்டானா, எந்திரிச்சு நில்லுனா. ஏன் பேசுற? கிளாஸ்ல கூட கூட பேசிட்டே இருப்பேன். +1 வரைக்கும் பேசினேன். +1 என் டீச்சர் சொன்னாங்க, ஏன் பேசுற? வெரி ராங், பேசாத அப்படின்னாங்க. நான் மனசுல சொல்றேன், பேசுறதுக்கு பிறந்தவனா, என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க? டீச்சர் சொன்னாங்க, எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத, உட்கார். அங்க பேசுறதை நிறுத்தினதோ இங்க பேசிட்டு இருக்கேன். இதான் இறை அருள். வார்த்தைகள் யார் மூலமாகவும் வரும் என் குழந்தைகளே. அதை வாரி எடுத்துக்கொள்வதற்கான ஆற்றல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் தான் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தபடி இதை பேசிக் கொண்டிருக்கேன். அவன் சொல்றான், அண்ணி இது பொய்மான். ஏய், முன்னாலே இருக்கு பொய்மான். அவ சொல்றா, சரி நிஜமான் தானே, நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணனை உன்னை விட்டு விலக்காதங்கிறான். அண்ணன் பாதுகாப்பா உன் கூட இருக்கட்டும் அண்ணி, நான் போறேன். கம்பராமாயணத்தை படிக்கிறேன் நான். கம்பராமாயணத்தில் அந்த சொல்லி இருக்கு, நாயக நீயே பற்றி நல்குமேயால். ராமனை நீதான் போய் இதை பிடிக்கணும். எனக்கு குழந்தை பிடிக்கிறெல்லாம் மான் வேணாம்,
புருஷன் நீ போய் பிடிச்சிட்டு சொல்றாங்க. அவ செஞ்ச மூணாவது தப்பு. அவன் போறான், போகும்போது அவன் அரக்கன், அந்த மான் வடிவத்தில் வந்தவன் அரக்கன், அவன் அம்பு போடுறான், இறக்குறவன் லக்ஷ்மணா சீதான்னு சொல்லிட்டு செத்துட்டான். ராமன் வாய்ஸ்ல ட்ராப். உடனே சீதா சொல்றா, ஐயோ ராமனுக்கு அங்க ஆபத்து, லக்ஷ்மணா போய் காப்பாத்துன்னு. உன்னை விட்டு போக மாட்டேன் நீ, நான் போனா உன்னை யாராவது வந்து ஏதாவது துன்பம் கொடுத்துருவாங்க, நான் போக மாட்டேன். நீங்க நின்னுட்டுன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன், மரியாதை போய் உன் அண்ணனை காப்பாத்து. அவ செஞ்ச 4 தப்பு பண்ணிட்டா. முதல்ல போகும்போது, இது அனந்த ராமாயணத்துல இருக்கு, போகும்போது லக்ஷ்மணன் என்ன பண்ணா, அண்ணி நான் வர வரைக்கும் நீ செத்துருவேங்கிறதுனால நான் போறேன். ஆனா அண்ணன் வந்து அங்க செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் ராஜாராமன், அவன் கோதண்டராமன், உன் ஜானகிராமனா தான் உனக்கு தெரியும், அவன் எவ்வளவு பெரிய வீரன் எனக்கு தெரியும் அண்ணி, நீ செத்துருவேங்கிறதுனால நான் போறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரு கோடு போடுறேன், நீ இந்த கோட்டை மட்டும் தாண்டிடாத, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். உங்க அம்மா அப்பா வந்து அவனுக்கு கோடு போட்டு போயிருக்காங்க, வீட்டை விட்டு அனுப்பும் போது கோடு போட்டு தான் அனுப்புறாங்க. டீச்சர்கள் உனக்கு கோடு போடுறாங்க, இந்த டீச்சர்களுக்கு இவர்கள் கோடு போடுறாங்க, இவர்களுக்கு இவர்கள் மேலானவர்கள் கோடு போடுறாங்க, எல்லாரும் தான் கோடு போடுறாங்க, எல்லார்கிட்டயும் தான் கோடு இருக்கு. சீதைக்கும் ஒரு கோடு விழுந்தது முன்னால, உள்ளே இரு தாண்டாதன்னு. ராவணன் வந்தான், எப்படி வந்தான், எந்த விஷயத்துல வந்தான், எந்த வேஷத்துல வந்தான் ராவணன்? முனிவ. பொம்பளைங்க சீக்கிரமா ஏமாறுற வேஷம் அது, டக்குன்னு ஏமாந்துரும், அந்த உருவத்தை பத்தல ஏமாந்துரும். சாமி அந்த வேஷத்துல வந்தான். பிக்ஷான் தேகினா, வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரதற்கேற்ப நயம்பட உரைத்தனா, சங்கரன் கொடுத்த வாழ் மௌலி 10. அப்படி வரல, பிக்ஷான் தேகி, பிச்சை போடுறதுக்கு வா, கோட்டை தாண்டி வந்தாதான் உன்னை தூக்க முடியும் என்னால, வா. அவ சொன்ன, உள்ள வாங்க சாமி, கோடு இருக்கு. என்ன கோடு இருக்கு உள்ள? நான் சன்னியாசத்துல இருக்கிறேன், நான் எப்படி கிரகஸ்தத்துக்குள்ள வர முடியும்? நீ கிரகஸ்தத்துல இருக்கிற, வெளில வந்து சோறு போட இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்படிங்கிறான். ஐயோ போகாதீங்க சாமி, இதோ வந்துட்டேன். அப்படி தாண்டனா, இந்த கோட்டை அப்படி தாண்டனா, அவ்வளவுதான். பல்லாயிரம் ஆண்டு கணக்காக அந்த கோட்டை தாண்டினா, அதுக்கு முன்னால மான கேட்டாலே அதை யாரும் சொல்றது இல்லை. அதுக்கப்புறம் மான் பொய்ன்னு சொன்னானே, அதை நம்பல, அதை சொல்றது இல்லை. நான் போய் கூட்டு வரேன், அண்ணன் அனுப்பாத, அதுக்கு அவ பேச்ச கேட்கல, அதை சொல்றது இல்லை. அது ராமன் குரல் இல்லை, அண்ணி நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா அவ அதை கேட்கல, அதை சொல்ற. கோட்டை தாண்டா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆபத்து உங்களுக்கு வரும், ஃபெயில் ஒன்னு ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா தப்புன்னு ஃபெயில் ஆக முடியாது குழந்தைகளை. பல்வேறு ஸ்டெப் இருக்கும், அந்த ஸ்டெப் எல்லாம் ஒழுங்கா கவனிக்கலன்னா ஃபெயில் ஆவீங்க. அந்த ஸ்டெப்ஸ் சரியா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன். சீதை ஏன் கோட்டை தாண்டனா? சீதை ஏன் தாண்டனா தெரியுமா? லக்ஷ்மணன் போட்டான், அதனால தான் தாண்டினான். ராமன் போட்டிருந்தா பசின்னு ஒருத்தன் வரான், தாண்டிதான் இருப்பா. தாய் இல்லையா, தாண்டிதான். எப்ப தாண்டாம இருந்திருப்பா? ஒரு பெண்ணா நான் யோசிச்சு பாக்குறேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, 6 மணிக்கு மேல பால்கனி பக்கம் நின்று எட்டி பார்க்காதம்பாங்க என்ன, சின்ன வயசுல. ஏன்னு கேட்பேன் சார் நான். எங்க அம்மாவுக்கு சொல்ல தெரியல போல இருக்கு அந்த வயசுல, எனக்கு புரியுற மாதிரி. 6 மணிக்கு மேல ரோட்டை வேடிக்கை பார்த்தா பொறு வரும், முகம் கெட்டு போவோம்பா. நான் அப்ப திருப்பி கேட்பேன் உங்ககிட்ட, ஏன் கூர்காவுக்கு வர்றதில்ல? அவன் அங்கதானே நிக்கிறான், வாசல்ல தானே நிக்கிறான். அது இல்ல பதில். ஏதோ ஒரு ஒழுக்கத்துக்காக அம்மா சொல்றாங்க, ஏதோ ஒரு சொல்லு இருக்கு அதுக்குள்ளாக. இந்த நேரம் தவிர்த்து வெளியில் இருக்காது, இந்த நேரம் தவிர்த்து ஒன்றை தாண்டாது, இந்த விஷயத்தை பார்த்து இதை செய்யாது என்று யாரேனும் சொல்கிறார்கள் என்றால், டோன்ட் என்கின்ற சொல்லுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. ஆனா அதை அடுத்தவங்க சொன்னா நம்ம கேட்கறதே இல்லை குழந்தைகளை. நீ என்ன சொல்றது? அவனு சொல்லட்டுமா? சீதை எப்போ அதை தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரியுமா? என் கணவனும் என் கொழுந்தனும் வரும் வரைக்கும் நான் இந்த குகையை விட்டு வெளியேற மாட்டேன் என்று அவள் தனக்குத்தானே கோடு போட்டுக் கொண்டிருந்தால் அவள் அதை தாண்டி இருக்க வாய்ப்பே இல்லை. யாரோ ஒருவர் போட்டார்கள், அதனால் தாண்டினாள். குழந்தைகளை, உங்கள் வாழ்க்கைக்கான கோட்டை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு, நான் உங்களுக்கு அதை கடத்திட்டு போறேன். என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கலாம் குழந்தைகளை, எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ட்ரி. குர்ஆன் சொல்லுகிறது, இறை அருளால் எக்ஸிட் ரொம்ப சிறப்பா இருக்கணும். இந்த ஸ்கூலுக்குள்ள எப்படியோ நீங்க வந்துட்டீங்க, ஆனால் முழுமையான மரியாதையோட இந்த இன்ஸ்டிடியூஷனை விட்டு வெளியில போங்க. முழுமையான மரியாதையோட வெளியில போங்க. அட்டைன் பண்ணிட்டு வெளியில போங்க. பெரிய விஷயத்தை அட்டைன் பண்ணிட்டு வெளியில போங்க. எக்ஸிட் அது ரொம்ப முக்கியம். எந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுதும் அதனுடைய கான்சிக்வென்சஸ், அதனுடைய ரிசல்ட், அதை நினைச்சுக்கிட்டு நீ அப்படி போ.